இன்னைக்கு பொழுது மறையறதுக்குள்ள பாதாள உலகம் போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சாகணும். என்னது, இவங்க 2 பேரும் மட்டும் தூங்குறாங்க, சந்தியாவை காணோம். எழுந்திருச்சிட்டாளோ? அவளோட பேக் வேற காணோம். எங்க போயிருப்பா? டேய் கௌதம், கௌதம் எழுந்துடா. என்ன கௌரி? சந்தியாவை காணோம்டா. சந்தியாவை காணுமா? எங்க போனா அவ? என்னது, சந்தியாவை காணுமா? ஆமாண்டா. அவளை யாரும் தூக்கிட்டு கூட போக முடியாதே. ஏய், இங்க எங்கயாவது பக்கத்துல பட்டாம்பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருப்பா. காலங்காலத்துல எழுந்திருச்ச உடனே யாராவது பட்டாம்பூச்சி பிடிப்பாங்களா? சரி விடு விடு, பாம்பு பிடிச்சிக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோயேன். டேய் பாலு, உனக்கு எல்லா விஷயத்துலயும் விளையாடுதானா? கொஞ்சம் கூட சீரியஸாவே இருக்க மாட்டியா? சந்தியாவை காணோம்னு நாங்க எவ்வளவு டென்ஷனோட இருக்கோம். ஒரு நிமிஷம், உங்களே பதட்டப்பட சொன்னா தேடுங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு விசில் வச்சிருப்பீங்களே, யாரா காணாம போனா கியா கியா நடிப்பீங்களே, அது அடிங்க. அம்மா அப்படியே பறந்து வந்துருவாங்க. டேய், இவனை அப்புறமா கவனிச்சுக்கலாம், முதல்ல அந்த விசில் எடு. ஸ்டாப். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், அதனால இங்க அடிக்காதீங்க. அதோ அங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க, அங்க அடிங்க. நான் தூங்கணும். பாய். போனவளுக்கு திரும்பி வர தெரியாதா? இவங்க வேற விசில ஊதி தொண்டை தண்ணி தீக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ. என்ன கௌரி, சந்தியா கிட்ட இருந்து ஒரு விசில் சத்தம் கூட வரல. அதான்டா எனக்கும் சந்தேகமா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சா? ஒருவேளை பாலு அவளை ஏதாவது பண்ணிருப்பானோ? இருக்கலாம். பாலுக்கு சந்தியாவுக்கு தான் ஆகவே ஆகுதே. வா கேட்டு பார்க்கலாம். வா. டேய் பாலு, எழுந்துடுறா. டேய் பாலு. கௌதம், அந்த போக்கரியை அடிச்சு எழுப்புடா. எழுந்துடுறா. விடுறா. ஏய், என்னடி இந்த காலங்கத்தல திட்டி எழுப்புற? சந்தியா எங்க? அவளை நீ என்ன பண்ண? சந்தியாவை நான் என்ன செஞ்சேன்? டேய் பாலு, சந்தியாவை காணோம். விசில் ஊதியா அவ வரல. உனக்கும் சந்தியாவுக்கு தான் ஆகாது. நீ அவளை என்னமோ பண்ணிருக்க. என்னாச்சுன்னு சொல்லுடு பாலு. கௌரி, சும்மா முட்டாள்தனமா பேசாத. அவளுக்கு எனக்கும் ஆகாதுன்றது உண்மைதான். ஆனா அவள எதுவுமே பண்ணல. அப்படி யாருக்கும் தெரியாம அவளை ஏதாவது பண்ற அளவுக்கு அவனுக்கு பெரிய எனிமையும் கிடையாது. இல்ல, நாங்க நம்ப மாட்டோம். நம்பலனா போடா. சும்மா நீ சொல்லிட்டு இருக்காது, சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நடக்கிற நல்லதுக்கெல்லாம் நீங்க காரணம், கெட்டதுக்கு நான் காரணமா? இங்க பேர் எனக்கும் மனசாட்சியெல்லாம் இருக்கு. நான் ஒன்னும் அரக்கனோ சாத்தானோ இல்ல, நல்ல மனுஷன். என் மேல பழி போடுறத விட்டுட்டு அவளை போய் தேடுங்க, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும். ஐயோ, அப்ப சந்தியா எங்கதான் போனா? ஆவியோட சாவியை அடிச்சிட்டு போயிடுச்சு. இனிமே உங்க கூட இருக்கிறது வேஷன்னு அவ வீட்டுக்கு கிளம்பி இருப்பா. டேய், அப்படி போறது உன் புத்தி. சர்ரா, அவ ரொம்ப ஒழுங்குன்னு சொல்றியே. அவ உன்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல, இல்லனா எழுதி வச்சுட்டாவது போயிருக்கலாம்ல. அது ஏன் அவ செய்யல? ஐயோ, இப்ப இதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. சந்தியா எங்க போனா? அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்போம். 4 டிக்கெட்ல 1 டிக்கெட் காலி. இப்போ புதையல் எடுத்தோம்னா 3 பங்கா பிடிச்சிக்கலாம். நல்ல சமத்தியா கிடைக்கும். அனுபவிக்க வேண்டிதான். ஏய் கௌரி, இவனை பார் சந்தோஷப்படுறான். ஐயோ, ஏப்பா இன்னும் நீங்க என்ன நம்பலையா? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா. தட் மீன்ஸ் துன்பம் வரும்போது சிரிக்கணும்,
அந்த சிரிப்பு தான்ப்பா இந்த சிரிப்பு. ஐயோ அப்பா தூக்கத்தை போட்டுலாம்ப்பா. அம்மா நாகத்தம்மா, நாகவல்லி சொன்ன மாதிரி இந்த 2வது வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை குத்தம் குறை இல்லாம செஞ்சு முடிச்சிட்டேன். என் மேல இருக்க பழிய போக்க, நான் தூக்கி கொஞ்சி விளையாட, இந்த வீடெல்லாம் தவழ எனக்கு ஒரு குழந்தைய குடுமா, எனக்கு ஒரு குழந்தைய கொடு. அழாதீங்கக்கா, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். சனியனும் சாத்தானும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம வேலையை காமிக்க வேண்டியதுதான். சீதா, சீதா, இங்க வாமா. வா. அத்தை, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம்மா. என்ன ஆச்சரியமா பாக்குற? நான் இப்படி அன்பா பேசுறேன்னு உன்னால நம்ப முடியலையா? அடிச்சாலும் புடிச்சாலும் நீ என் மருமக தானே சீதா. நான் சொல்றது உண்மைதானே? அது மட்டும் இல்லாம வயசான காலத்துல உன் கையால தானமா கஞ்சி குடிக்கணும். இப்ப நான் உன்னை அடிச்சிட்டா நாளைக்கு எனக்கு யாருமா கஞ்சி ஊத்துவாங்க? அது மட்டும் இல்லாம குழந்தை பெத்துக்காது உன் குறை ஒண்ணு இல்லையே, எல்லாம் அந்த கடவுளோட குறை தானே. மனுஷங்களை குத்தம் குறையோட படைக்கிறது அந்த கடவுளோட குறை தானே. அதுக்காக மனுஷங்க நாம ஏன் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கணும்? என்ன நாகவல்லி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சீதா. அதான் நான் முழுசா திருந்திட்டேன். இன்னைக்கு என் கையாலேயே உங்க 2 பேருக்கும் சமைச்சிருக்கேன். நானே பரிமாற போறேன். வாங்க சாப்பிட போலாம். அச்சச்சோ, அக்கா இன்னைக்கு பால் மட்டும் தானே சாப்பிடணும். அப்படியாமா? ஆமா அத்தை, விரதம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். நாகவல்லி, நீ? நான் எப்பவுமே பால் மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்போ நீ அந்த அண்ணாமலைக்கு தான் மகளா பிறந்திருக்கணும். அண்ணாமலையா? எந்த அண்ணாமலை? அதான் வந்தேண்டா பாலுக்கார பசுமாட்டை பத்தி பாட போற அந்த அண்ணாமலை. சரி இரு, நான் போய் பால் கொண்டு வரேன். நாகவல்லி, நான் பண்ண பூஜையெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? பாரு, அத்தை எப்படி பேசிட்டு போறாங்க. அவங்க இந்த அளவுக்கு பாசமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. பாசமா வேஷமாடு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குக்கா. போ நாகவல்லி, சும்மா எல்லாத்தையும் சந்தேகமாவே பார்க்க கூடாது. அத்தை நிஜமாவே மாறிட்டாங்க. ஆனா எல்லாம் நீ வந்த யோகம்தான். இந்தம்மா நாகவல்லி, குடி. சரிக்கா, நான் உட்கார்ந்து குடிக்கிறேன். என்ன இவ பாலை இங்க உட்காந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துட்டு போறா? ரூமுக்குள்ள போய் எதுக்கு இவ கதவை சாத்துறா? இவ ரூமுக்குள்ள போய் என்ன பண்றான்னு பாக்காட்டி தலையே வெடிச்சு போயிடும். என்ன? நீதான் உள்ள
இருந்தியா? பாக்கணும்னு வந்தீங்களா? இல்ல இல்ல, நீ போ. அடியே நாகவல்லி, இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம். ஆனா சீக்கிரமாவே உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தல, என் பேரு கோதை நாயகி இல்ல. துரத்து வேண்டி உன்னை துரத்துவேன். கழுத்துக்கு கீழே கத்தியால குத்துனா கூட என்னால ஐயோ அம்மான்னு அலற முடியாது. அந்த அளவுக்கு உடம்பு இருக்குங்கிறதையே உணர முடியாத அளவுக்கு மரத்து கிடக்குது. மகேஸ்வரிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. மகேஸ்வரி, மகேஸ்வரி, என்னப்பா, ஆறுதல் சொல்ல போறீங்களா? என்ன கொல்ல போறீங்களா? மறந்துடுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல மனசு தேத்திக்கோ, மனசு மாத்திக்கோன்னு சொல்ல போறீங்களா? இல்லப்பா, என்னால முடியாது, என்னால முடியாது. அவருக்காக காத்திருப்பேன்பா, எத்தனை நாள் ஆனாலும் காத்திருப்பேன். மகேஸ்வரி, மனச மாத்திக்கோ, மனச தேத்திக்கோன்னு நீ இப்ப இருக்கிற நிலைமையில என்னால சொல்ல முடியாது. ஆனா மாப்பிள்ளை இருக்கிற நிலைமைய உன்னால உணர முடியுது இல்ல? அப்பா, ஆமாமா, நம்பிக்கை வேற, நிதர்சனம் வேற. எது நிதர்சனம்? இப்ப படுத்த படுக்கையா இருக்கிற மாப்பிள்ளைய பாத்தியே, அது நிதர்சனம். எத்தனை நாளானாலும் அவருக்காக நான் காத்திருப்பேன்னு சொன்னியம்மா, அது நம்பிக்கை. ஆமாப்பா, அவருக்கு குணமாகுங்கிற நம்பிக்கையோட, குணமாகணுங்கிற பிரார்த்தனையோட எத்தனை நாள் ஆனாலும் நான் அவருக்காக காத்திருப்பேன்பா. நீ காத்திருக்கலாம், ஆனா காலம் காத்திருக்குமாமா. என்னப்பா சொல்றீங்க? நாம பார்த்து நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சேங்கிற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பொண்ணை பெத்த அப்பனா நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நடந்துச்சேங்கிற ஒரு சின்ன ஆறுதல் இன்னொரு பக்கம் இருக்குமா. நல்லா இருக்குதுப்பா நீங்க பேசுறது. மன வர வரைக்கும் போய் கல்யாணம் நடக்கலைனா கூட வேற மாப்பிள்ளையை பார்க்க நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவரோட மனைவியா அவர் கூட நான் மனசார வாழ ஆரம்பிச்சிட்டேன். உங்க சௌரியத்துக்கெல்லாம் என்னால அடிக்கடி மனசை மாத்திக்க முடியாது. அப்பா, நீங்க சொன்னீங்களே இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு, இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருந்தா? மகேஸ்வரி, உன்னை ஒரு தடவை அதட்டி பேசினா கூட என்னால ஒரு வருஷம் தூக்க முடியாதும்பா. நீ சிவனேசனுக்காக எத்தனை வருஷம் வேணுமானாலும் காத்திருக்கலாம். ஆனா எனக்கு வயசாயிடுச்சு. காலம் இன்னும் எத்தனை வருஷம் என்ன காத்திருக்க வைக்கும்? இல்ல, உன்னை நான் இப்படியே விட்டுட்டு எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு நம்பிக்கையில நான் நிம்மதியா கண்ண மூட முடியும்? சொல்லுமா. எனக்கு நீயும் உனக்கு நானும் தாம்மா இருக்கிறோம். யோசிச்சு முடிவெடுமா.
அப்பா, மாமனாரான நீங்க வேணா முடிவை மாத்திக்கலாம். எனக்கு நிச்சயமான தேதியிலிருந்தே நான் அவர் கூட மனசால வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் வேற ஒருத்தர் கூட வாழறதை விட இந்த உலகத்தை விட்டே போறதுதான் நியாயம்.